அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ருத்ராட்சம், ஸ்படிகமாலை, இந்த மாதிரி மாலைகளோட பயன்பாடு என்ன, அது யார் யாரெல்லாம் போடலாம், ப்ளஸ் கிறிஸ்டலோட பயன்பாடுகள் என்ன, இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது துளசி மாலை. துளசி மாலை அப்படின்றது நம்ம ஒரு சட்டிலான எனர்ஜி இருக்கும். இதில் ரொம்ப ஆக்ரோஷமான எனர்ஜிலாம் கிடையாது. ஒரு சட்டிலான எனர்ஜி கொண்ட மாலை இது. ஸோ இதை நம்ம பயன்படுத்துறது மூலயமா நம்மளுடைய தாட், எண்ணங்களை எண்ண அலைகளை கட்டுப்படுத்த முடியும். ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்மளுடைய திங்கிங்கில் ரேஷ்னல் திங்கிங்கோ ஒரு பதட்டமான ஒரு திங்கிங்லாம் இருக்காது. ரொம்ப சட்டிலான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த துளசி மாலையை பயன்படுத்துகிறோம். துளசி மாலை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப தாட் நெகட்டிவாகவே இருக்குது, ரொம்ப ஸ்பீடான திங்கிங் இருக்குது, நம்மளுடைய ஃபீலிங்கை ரொம்ப இமோஷ்னலாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கும், ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இவங்க எல்லாமே இந்த மாதிரி துளசி மாலையை பயன்படுத்துறது மூலயமா அவங்க அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். இதில் இருக்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவங்களோட தாட்ஸை சட்டிலாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்படிக மாலையை பற்றி பார்க்கலாம். ஸ்படிக மாலை இது ஃபுல் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூமிக்கு அடியில் இருந்து தான் இது கிடைக்கும். துளசின்னும் போது துளசியோட ஸ்டெம்ஸ், அதாவது அந்த தண்டுகள்லேருந்து எடுக்கக்கூடியது தான் துளசி மாலை. துளசி செடியோட தண்டுலேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்படிக மாலை அப்படின்னும் பொழுது பூமிக்கு அடியில் இருக்கிற லிக்விட்ஸ்லாம் பாறைகளுக்கு இடுக்கில் போய் பல வருட காலமாக உறைஞ்சி ஃப்ரோசன் ஆகி அதிலிருந்து வர்றது தான் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்கும். ஸ்படிகமும் நம்மளுக்கு அப்படி தான் கிடைக்கும். ஸோ இது தொடும்பொழுதே ஒரு சில்னஸ் இருக்கும். வெயிலில் பட்டால் அப்படியே வைப்ரேட்டிங் கலர்ஸில் தெரியும். இது அப்படியே மினுமின்னு தெரியும் நம்மளுக்கு. வெயில்லையோ லைட்லேயோ வைக்கும் பொழுது அப்படியே அந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரி நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ இதை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உடல் ரொம்ப சூடாக இருக்குது, ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, குளிர்ச்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ருத்ராட்சியை போடலாம். உங்களுக்கு ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்படிக மாலை போடுறது மூலயமா அது இன்னுமே அக்ரெசிவ் ஆகும். இன்னும் கோல்டு உங்களுக்கு இருக்கும். சீதோஷணம் மாறும்பொழுது இதை நீங்கள் பயன்படுத்துகிறத நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. குளிர்காலத்தில் குளிர் உடம்பாக இருக்கிறவங்க இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது குளிரை தான் கொடுக்கும், குளிர்ச்சியை தான் கொடுக்கும். கோல்டோ சைனஸோ ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இது நம்ம உடம்பை குளிர்ச்சி பண்ணோம். நம்மளுடைய ஆறாவை ரொம்ப கூலிங்காக இருக்கும். ரொம்ப கோபம் வருது, ரொம்ப இமோஷ்னலாக நான் ப்ரெஷர் ஆகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், எனக்கு வீட்டில் பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, வீடை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆஃபீஸ் போனோன்னாலே பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது, அன்சைட்டி, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்படிக மாலையை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஸ்படிக மாலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடல் ஒரு சமமான வெப்பநிலையில் இருக்கா, இதை போட்டால் உங்களுக்கு குளிர்ச்சியான தன்மை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அது உடல் பாதிப்பை உண்டாக்குமான்னு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. எந்த ஒரு மாலையாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. எல்லோரும் போடுறாங்கன்ட்டு போடுறது எந்த ஒரு மாலைக்கும் அந்த சர்விங்கை நம்ம கொடுக்க முடியாது. அது என்ன பெனிஃபிட்டோ அது நம்மளுக்கு கிடைக்காது. என்ன பர்பஸ், எதுக்காக நம்ம அதை போடுறோம், அந்த பர்பஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாலையை நம்ம போடணும். சும்மா எல்லோருமே போடுறாங்க, காசு இருக்குது நான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த மாலையெல்லாம் உருவாக்கப்படலை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்காக நீங்கள் என்னென்ன தேர்வு பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம ருத்ராட்சியை பார்க்கலாம். இந்த ருத்ராட்சம் பொழுது ருத்ராட்சம் சிவனோட கண்ணில் இருந்து வந்தது. ஸோ இது ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாலை. தொடும்பொழுதே இதோட வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு மாலை, அக்ரெசிவ், ஃபயரு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாலை தான் ருத்ராட்சம்னு சொல்லும்பொழுது. இதில் முகங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 முகங்கள் வரைக்கும் ருத்ராட்சையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 21 முகங்களுக்கும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்துறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காக கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜியே ஒரு ஃபயர் எனர்ஜி தான்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஃபயர் எலிமெண்ட் டாமினேட்டிங்காக இருக்குது உங்கள் பாடியில் அப்படின்னும் பொழுது இதை போட்டிங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக தான் மாற முடியும். ஸோ சிவன் பக்தர்கள்லாம் பார்க்கும் பொழுது ஏன் ருத்ராட்சை போடுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஏற்கனவே ஃபயர் எலிமெண்ட்டில் தான் இருப்பாங்க, ஒரு அக்ரெசிவ்னஸில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ருத்ராட்சை போடும்பொழுது இன்னும் அக்ரெசிவாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு தேடுதலோட தீவிரத்தோடு இருப்பாங்க. ஸோ இந்த தன்மைக்கு வந்து இந்த ருத்ராட்சத்துக்கு அந்த தன்மை இருக்குது. ஸோ நம்ம போடும் பொழுது ஏற்கனவே நீங்கள் கோபம் அதிகமாக இருக்கிறவங்க, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்க, ஆன்சைட்டி அதிகமாக இருக்கவங்க, சீக்கிரமாக வந்து எதுலேயுமே டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன முகம் தேர்வு பண்ணிவிட்டு அந்த முகத்தை பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக என்ன எலமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும், எதில் நீங்கள் வந்து ஸ்லோ டவுனாக இருக்கீங்கன்ட்டு அந்த எலமெண்ட்டை தேர்வு பண்ணி அதற்கான மாலைகளாக போடுவது மூலிமா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு லைஃப்பை கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ கிறிஸ்டலை பற்றி பார்க்கும்போது கிறிஸ்டலுமே அதே மாதிரி தான், ஸ்படிகம் மாதிரி தான், நம்மளுக்கு பூமிக்கு அடியிலேருந்து தான் வருது, வேல்கனோஸ்லேருந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூமிக்கு அடியிலேருந்தும் மலைகள் அடியிலேருந்தும் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து இந்த நம்ம கிறிஸ்டல்ஸை எடுக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுக்குமே ஒவ்வொரு பயன்பாடுகள் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டல் எதுக்கு பயன்படுத்தணும் தெரிஞ்சு தான் பயன்படுத்தணும். இந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து மதர் ஆஃப் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் பயன்படுத்தணும். எல்லோரும் எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடாது, முடியவும் முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கான மாலை போடுறீங்கன்னா அகெயின் இன்னொரு எலமெண்ட்டுக்காக மாலை போடும் பொழுது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கான பர்பஸ் வந்து அங்கே சர்வ் ஆகாது. அது நீங்கள் எதுக்காக போடுறீங்களோ அந்த பர்பஸ் வந்து சர்வ் ஆகாது. கொஞ்சம் வந்து பெனிஃபிட் நீங்கள் கிடைக்கலையே, நான் இது போட்டும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னும் பொழுது உங்கள் எனர்ஜி என்னவா இருக்குது, நீங்கள் எதில் லேக்கிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போட்டால் தான் அதோட பர்பஸ்ன்றது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதோட பர்பஸ் அது பண்ணிட்டு தான் இருக்கும், அது வந்து சர்வ் பண்ணாமலாம் இருக்காது, அதோட பர்பஸை அது பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பர்பஸ் வந்து கரெக்டான முறையில் கிடைச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயங்களை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.